Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு எங்களை அதிகமாக்கும்படி எங்கள் பிதாக்களின் பேரில் ஆணையிட்டு சொன்னபடியே செய்து முடிக்க வல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. சேர்ந்து பாடலாமா? ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா, ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஆமென். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் அதனுடைய 18ல நாம் வாசிக்கிறோம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. தேவன் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் கிரமமாய் செய்கிற ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். சேர்ந்தவருடைய நாமத்தை உயர்த்தி பாடியவரை துதிக்கலாமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு, நற்செயல்கள் தொடங்கினீரே எப்படியும் செய்து முடிப்பீர், நற்செயல்கள் தொடங்கினீரே எப்படியும் செய்து முடிப்பீர், உறுதியாய் நம்புகிறேன் எப்படியும் செய்து முடிப்பீர். அறிக்கை செய்து ஆமென். உறுதியாய் நம்புகிறேன் என் வாழ்வில் செய்து முடிப்பீர், உறுதியாய் உறுதியாய் நம்புகிறேன் என் சபையில் செய்து முடிப்பீர். ஏசையா 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 என் தெய்வம் நீதானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. சதத்தை உயர்த்தி ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா, ஏசையா ஏசையா என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே, அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய். ஆமென் ஆமென். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், திகிலூட்டும் செயல்களை செய்வேன், பயங்கரமான காரியங்களை ஆமென் உன் மூலம் நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற ஒரு காலம் இது. நான் சொல்றேன், இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களாம் இது வரைக்கும் கொடுத்திருந்தாரோ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நீங்க சுதந்திரிக்கிற ஒரு காலத்திற்குள்ளாக ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆமென். இது நம்முடைய டியூ சீசன். ஆமென். இது நம்முடைய ஏற்ற காலம். இது கர்த்தர் நமக்காக வைத்த காலம். ஆமென்.
சேர்ந்து நம்பிக்கையோட ஆமென் பாடி அவரை உயர்த்துவோமா? தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி அப்பா. திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் என்று. திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் என்று. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீ. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீர் மேன்மைப்படுத்துவீ. உறுதியாய் நம்புகிறே, என்னை நீர் மேன்மைப்படுத்துவீ. நம்பிக்கையோடு சொல்லுங்க, உறுதியாய் நம்புகிறே, என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். நம்பிக்கையோடு சொல்லுங்க அந்த வார்த்தைய. உறுதியா, எங்கெல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்க தலை குனிந்தீங்களோ, எங்கெல்லாம் நீங்க சோர்ந்து போனீங்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்க தலையை உயர்த்துகிற ஒரு காலம் இது. அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம் இது. ஆமென் சொல்லுங்க அவரை பார்த்து. ஆமென். உறுதியாய் நம்புகிறே, என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். உறுதியாய் நம்புகிறே, என்னை நீர் மேன்மைப்படுத்துவீர். ஏசையா, 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 என் தெய்வம் நீதானையா. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. சத்தம் உயர்த்தி ஆமென். ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய். ஆமென். அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஆமென். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்லுகிற, நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் நம்மை பெருக வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. அதை அவர் செய்து முடிக்கிற காலம் இதுதான். ஆமென். இந்த நாட்கள் தான் நம்மை 1000ஆய் கர்த்தர் பெருக வைக்க போறாரு. நம்பிக்கையோடு சேர்ந்து அவரை உயர்த்தி ஆமென் பாடி அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? நன்றி அப்பா. இந்நாளில் இருப்பதை விட 1000ஆய் பெருகச் செய்வீ. இந்நாளில் இருப்பதை விட 1000ஆய் பெருகச் செய்வீ. வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. நம்பிக்கையோடு சொல்லுங்க, வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே, உலகமெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறே, உலகெங்கும் ஒளி வீசுவே. ஏசையா, 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 என் தெய்வம் நீதானையா. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே.
அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்படியே 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நம்பிக்கையோடு அவரை பார்த்து சொல்ல போறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்துல அவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ. என்னில் நற்செயல்கள் தொடங்கி நீரே எப்படியும் செய்து முடிப்பீ. அதை உறுதியாய் நம்புகிறேன். எப்படியும் செய்து முடிப்பீ. உறுதியாய் நம்புகிறேன். என் வாழ்வில் செய்து முடிப்பீ. அதை உறுதியாய் நம்புகிறேன். என் வழியாய் செய்து முடிப்பீ. அதை உறுதியாய் நம்புகிறோம். எங்கள் சபையில் செய்து முடிப்பீ. கையை உயர்த்தி ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீர்தானையா. ஏசையா, ஏசையா, என் தெய்வம் நீர்தானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம்ப்பா. நன்மை செய்கிறவரே, நன்றியோடு நான் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இம்மட்டும் எங்களை நீர் கிருபையாய் நடத்தி வந்தீரே, இதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீர் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நன்றி அப்பா. நீர் அனைத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவரே செய்ய போகிற அந்த நேர்த்தியான நன்மைகளுக்காக நன்றியோடு உங்களை நாங்க துதிக்கிறோம் ஏசப்பா, துதிக்கிறோம் ஏசப்பா, துதிக்கிறோம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபையுள்ள கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசப்பா. தொடர்ந்து தேவாவியானவர்கள் நடத்துவீரா. இந்த வார்த்தை வழியா எங்களோடு நீர் பேசுவீராக ஆண்டவரே. ஓ, உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். உங்களுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கு தேவையான மன்னாவை கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்பும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எங்களை வெறுமையாக்குகிறோம்ப்பா. உங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இந்த கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கொடுத்த நல்ல அற்புதமான ஆமென் ஆராதனை நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இம்மட்டும் நம்மை கிருபையாய் நம்மை நடத்தி வருகிறார். இந்த மாதம் அப்படியே இந்த வருஷம் தொடங்கணுமான்னு இருந்துச்சு. அப்படியே நாட்கள் விரைவாக என்ன செய்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் நாட்கள் கூட கூட அவருடைய பலத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் நம்ம நடுவில் என்ன செய்கிறாரு? பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய நன்மையின் காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் நாட்கள் இது. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். ஆமென். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம் நம்ம எல்லாருக்கும் ஆமென் தெரிந்து நம்ம அடிக்கடி அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒரு வேத பகுதி. ஆமென். ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவானா. ஹல்லேலூயா. அவன் சின்னவனே 1000 மாறுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? கர்த்தர் சின்னவனை கூட 1000 மாற்றுகிறாராம். அதனாலதான் மோகன் சின்ன கூட சொல்லுவாங்க, ஊழியர் நிறைய தீர்க்கதரிசிகளோட அந்த வார்த்தை அடிக்கடி அறிக்கை பண்ணுவாங்க. என்னன்னா, ஒரு சின்ன சபை கூட 1000 பேர் உடையதா இருக்கணுமா. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். அதை நம்ம விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. ஆமா, சின்ன சபையா இருக்கிறது 1000 கர்த்தரால் என்ன செய்ய முடியும்னா பெருக வைக்க முடியும். அது யார் செய்யறானா? கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பெருக பண்றது இல்ல. ஆண்டவர் கீழே சொல்றாரு பாருங்க, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவனாகிய அவர், கர்த்தராகிய அவர் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் கர்த்தர் என்ன செய்வாராம்? இந்த காரியத்தை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, இது கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தின ஏற்ற ஒரு காலம். ஹல்லேலூயா. இந்த காலம், இந்த சீசன், நான் ஏற்கனவே நியூ இயர்ல சொன்ன, இந்த சர்வீஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு புது சீசனை ஆண்டவர் நமக்காக திறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? திறந்திருக்கிறாரு. நீங்களே பாருங்களேன், இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து கர்த்தருடைய கிரியைகள், கர்த்தருடைய மகத்துவங்கள், கர்த்தருடைய நன்மைகள் அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? சாட்சியா சொல்றோம். அல்லேலூயா. அப்ப இத்தனை வருஷம் இருந்ததை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்கள் நம்முடைய காலம். அல்லேலூயா. பக்கத்துல பாசம், நம்முடைய காலன்றதை விட கர்த்தர் எனக்காக வைத்திருந்த ஒரு ஏற்ற காலத்திற்குள்ள கர்த்தர் என்ன கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்றவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். இத்தனை ஆண்டு காலம் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தாரு, நம்மை பாதுகாத்தாரு, நம்மை வழி நடத்தினாரு, நமக்கு உதவி செய்தார். எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்? தாராளமாய் தந்தார். ஆனா விசேஷமாக இந்த ஒரு சீசன் நம்முடைய ஏற்ற ஒரு காலம். அல்லேலூயா. இட்ஸ் a due time. ஆமென். இது நம்முடைய ஏற்ற காலம். இது கர்த்தர் நமக்காக ஆமென் வைத்திருக்கிற ஒரு காலம். அல்லேலூயா. இந்த வாரம் கூட நான் அருமையான தீர்க்கதரிசிகளுடைய சில தேவ செய்திகளை, அவருடைய தீர்க்கதரிசிகள்லாம் பார்த்துருக்கும்போது நேற்று கூட அந்த வின்சென்ட் செல்வகுமார் அண்ணனுடைய அங்க ஒரு செய்தியை, மதுரையில் நடந்த ஒரு செய்தியை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. உண்மையாகவே உலகம் மிகப்பெரிய ஒரு தத்தளிப்புக்குள்ளாக என்ன செய்ய போகிறது? போக போறது நிச்சயம். ஏன்னா கர்த்தருடைய வருகை வெகு சீக்கிரமாய் சமீபமா என்ன செய்கிறது? இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற பாருங்க, அமெரிக்காவெல்லாம் பற்றி என்ன செய்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது இல்லையா? எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் தன்னுடைய ஆஸ்தியை விட்டு என்ன செய்யறாங்க? ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள ஓடி போகிறாங்க. அதே போல மரண ஓலங்கள், கொள்ளை நோய்கள், இதெல்லாம் தேசங்கள்ல கர்த்தர் சொன்னபடியே நடக்கிறது. அல்லேலூயா. உலகத்துல அவர் நியமித்த அந்த காலங்கள்ல, அவர் நியமித்திருக்கிற அந்த நேரத்துல அவைகள் எல்லாம் அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் கடந்த வாரம் நான் சொன்னேன், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஆமென் பாக்கியவான்களா இருப்பாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், கடைசி நாட்களுக்குள்ள இருக்கிறோம். தேவ ஜனங்களாகிய நம்ம உண்மையும் உத்தமமாய் கர்த்தரை தேட வேண்டிய ஒரு நாட்களுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பயபக்தியோடு கர்த்தருக்கு உண்மையா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ வாழ்க்கை வேற ஒரு டைரக்ஷன்ல மாறி என்ன செஞ்சிருச்சு? வேற ஒரு திசையை நோக்கி இன்னைக்கு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது இல்லையா? உலகத்தான் என்னென்ன செய்யறானோ அதே காரியங்கள் சபைகளை என்ன நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தான் வாழ்கிறது போலவே வாழ்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போகிறோம். அப்ப என்னன்னா, சத்துருவானவன் தந்திரமான விதத்துல சபையை சீர்குலைக்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? பயங்கரமான முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறான். ஏன்னா அவனுடைய நோக்கமே
அந்த ஜனங்களுடைய திசையை திருப்பி தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை, தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை எடுக்க வேண்டும் என்பதான் சத்துருடைய பயங்கரமான ஒரு முயற்சி. அதை அவன் தெளிவா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், செய்து கொண்டே இருக்கிறான். ஆகையால் கர்த்தர் நமக்காக நியமித்த இந்த ஏற்ற காலத்துல கர்த்தருடைய சமூகத்துல மிகவும் உண்மையாக, மிகவும் பயபக்தியோடு கர்த்தரை நம்ம ஆராதிப்போம். நான் கடந்த வாரம் சொன்ன பார்த்தீங்களா, தேவன் ஆசீர்வதிக்கிறாரு, தேவன் தாராளமாய் கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறார், யாரை உயர்த்துகிறார் நம்ம பார்த்தோம். நீதிமான் பனையை போல செழிப்பான்னு பார்த்தோம். ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான் நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்ப உண்மையாய் அவன் கர்த்தரை தேடுகிறவன், கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவன அநேகத்துக்கு அதிகாரியாய் கர்த்தர் என்ன செய்கிறாரு, மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை வைத்த இந்த குறித்த காலத்துல நம்ம ஆண்டவருக்கு உண்மையாய் நம்ம ஜீவிக்கும் போது, நான் சொல்லுகிறேன், இந்த காலத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நன்மையை நம்ம பார்க்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது தேவன் உங்களுக்காக வைத்த ஏற்ற காலம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த ஏற்ற காலம், ஏற்ற காலம், இது உன்னுடைய ஏற்ற காலம், இது உன் ஜனங்களுடைய ஏற்ற காலம் என்ற ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்து கொண்டே இருந்தது, ஓடிக்கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக இது நம்முடைய சபைக்கான ஒரு ஏற்ற காலம். ஆமென். இது ஊழியத்திற்கான ஒரு ஏற்ற காலம். நான் சொல்றேன், நிறைய எதிர்ப்புகள், போராட்டங்கள், தடைகள், நிறைய உபத்திரவங்கள் நமக்கு முன்பாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், இது நம்முடைய ஏற்ற காலம். ஹல்லேலூயா. ஆமென். இது ஊழியத்திற்கான ஏற்ற காலம். இது கர்த்தருக்காக நம்ம வைராக்கியமா எழும்புவதற்கான ஒரு ஏற்ற காலம். இது ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்வதற்கு எழும்புவதற்கான ஒரு ஏற்ற காலம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாராம், இதை தீவிரமாய் நடப்பிக்கிறார். ஆமென். யார் நடப்பிக்கிறது? ஆமென். அவருடைய நேரத்துல அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் தீவிரமா செய்வாருங்க. ஹல்லேலூயா. வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஒரு பிரத்யேகதையை அந்த குறித்த காலத்துல அவர்களுக்கு நியமித்திருக்கிற அந்த நேரத்துல கர்த்தர் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை என்ன செய்கிறாரு, தீவிரமாய் கர்த்தர் நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாராம், ஏற்படுத்தி வச்சிருக்கார். அதான் நம்ம பாடலாய் பாடணும். அருமையான தந்தை அவர்களுடைய பாடல் பாருங்க. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நேர்த்தியாய் செய்கிற ஒரு ஆண்டவரை நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். பிரசங்கி 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அந்த 3வது அதிகாரமே, 3வது அதிகாரம் 1-11 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, காலத்தை குறித்து சாலமோன் என்ன செய்யறார் ஞானி, அற்புதமான ஒன்று எழுதி வச்சிருக்க. 1ஆம் வசனம் பாருங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. தேவன் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு காலத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பாருங்க, ஏற்ற இப்ப நம்முடைய இந்த மலை தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மழை பெய்ய வேண்டிய காலத்துல மழை என்ன செய்கிறது, அந்த ஏற்ற காலம் வரும்போது மழை பெய்கிறது. விளைச்சலை கூட பாருங்க, அந்த கர்த்தர் நியமித்த அந்த காலத்துல அந்த விளைச்சல் என்ன செய்கிறது, உண்டாகிறது இல்லையா. அந்த சீசனை தாண்டிட்டீங்கன்னா அடுத்த சீசன் அது என்ன செய்யாது, கிடைக்காது. அப்ப கர்த்தர் ஒவ்வொன்றையும் அதான் அவர் சொல்றாரு பாருங்க, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயத்தை ஆண்டு என்ன செஞ்சிருக்கிறாராம், ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காலத்தை கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, அதன் காலத்துல அவர் நிறைவேற்றும்படி நேர்த்தியாய் செய்து வச்சிருக்கிறார். 11ஆம் வசனம் கூட சொல்லுது பாருங்க, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேத தெளிவாய் சொல்லுது பாருங்க, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல எப்படி செய்கிறாராம், நேர்த்தியாய் செய்வாராம். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த காலத்துல எதை செய்ய வேணும், எந்த நேரத்துல எதை செய்ய வேணும் என்று சொல்லி அவருக்கு என்ன செய்யுது, நன்றாய் தெரிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இது என்னுடைய தேவன் எனக்காக வைத்த ஒரு நேர்த்தியான காலம். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது ஆண்டவர் உங்களுக்காக வைத்த ஒரு ஏற்ற காலம். இது ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்த ஒரு நேர்த்தியான காலம். ஹல்லேலூயா. அந்த காலம் வந்துருச்சுன்னா எப்படி நடக்குதுன்னே தெரியாது. தட்டால் புட்டால் எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காலம் நிறைவேறதுக்கு முன்பாக
அப்படியே சைலண்டா போற மாதிரி இருக்கும், பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும், பல போராட்டங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க, அந்த காலம் வந்து விட்டதென்றால் தேவன் வைத்த நன்மையை எதுவும் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த காலம், இந்த ஏற்ற காலத்துல தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நன்மையை, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எதுவுமே தடுக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு காலம் இது. தேவன் உங்களுக்காக வைத்த ஒரு ஏற்ற காலத்திற்குள்ள நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? வந்திருக்கிறீங்க. ஒருவேளை இத்தனை நாள் நீங்க ஜெபித்து சில காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். இத்தனை வருஷம் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம். இத்தனை வருஷமா நீங்க அவளோடு காத்து கொண்டிருந்த சில காரியங்களுக்கு எதிர்மறையா சில காரியங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம், நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஏற்ற காலம் வந்து விட்டது, நீங்க ஆச்சரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. நம்ம அதனாலதான் பாடணும் பார்த்தீங்களா ஆராதனையில, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. அல்லேலூயா. அந்த ஏற்ற காலம் வந்துருச்சுனாலே நிறைய ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும், நிறைய அதிசயமான காரியம். எப்படி நடக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. போன வாரம் ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிச்சிருப்பீங்க, நீங்க அதுக்காக பிரயாசப்பட்டு எப்படியாவது அதை வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அடுத்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அது ஆச்சரியமான விதத்துல உங்க கையில வந்து கிடைக்கும்படி ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு? அற்புதத்தை செஞ்சிருப்பார். அல்லேலூயா. இதுதான் ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்கும் போது, அந்த ஏற்ற காலம் வெளிப்படும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தீவிரமாய் நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதுல 3ஆவது வசனம் கூட நம்ம அடிக்கடி வாசிக்கிற வேத பகுதி பாருங்க. சங்கீதம் 1:3 அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அந்த மரத்தை பத்தி சொல்லுது பாருங்க. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் கூட எல்லா காலத்திலையும் கனி என்ன செய்ய முடியாது, எல்லா காலத்திலையும் கனி கொடுக்க முடியாது. நீரோரம் இருக்குன்றதுக்காக மாமரம் 24 வருஷத்துல 365 நாளுமா காணி கடிச்சிட்டு இருக்கு. இல்ல, அதற்காய் கர்த்தர் நியமித்த அந்த காலத்துல, எல்லாம் சொல்லுங்க, நியமித்த அந்த காலத்துல நிச்சயமாய் கனிகள் வந்தே தீரும். ஆமென். அப்ப இந்த ஏற்ற காலத்துல தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளும், தேவன் உங்களுக்காக வைத்த அந்த ஆசீர்வாதங்களும், அந்த ஈவுகளும், அந்த அற்புதங்களும், அந்த அடையாளங்களும், அந்த சுகங்களும், அந்த விடுதலையும், குடும்பத்தில் அநேகர் ரட்சிப்போம் இந்த ஏற்ற காலத்துல நிச்சயமா நடக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை உங்க குடும்பத்துல அநேகருடைய ரட்சிப்புக்காக நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அதற்காக நீங்க பல வருஷமா ஜெபிச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை சில நன்மைகள் உங்க குடும்பத்துல நடக்கும்படி நீங்க சில என்ன சொல்றது, ஐயோ இந்த காரியம் நடந்தா நல்லா இருக்குமே, என் பிள்ளைகளுக்கு இது நடந்தா நல்லா இருக்குமே, இந்த ஒரு உயர் வந்தா நல்லா இருக்குமே, இந்த ஒரு ப்ரமோஷன் வந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இக்காலத்திலே, இந்த ஏற்ற காலத்திலே கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வருஷங்களாக, அநேக நாட்களாக தட்டி திறக்கப்படாமல் இருக்கிற கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படுகிற ஒரு ஏற்ற காலத்திற்குள்ள கர்த்தர் உங்களை என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது நம்முடைய ஏற்ற காலம். ஆமென். அல்லேலூயா. வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்திருந்த அந்த ஏற்ற காலம் வந்தவுடனே கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையுமே தீவிரமாய் ஆண்டவர் நடப்பிக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஏற்ற காலம் வருவது வரைக்கும் ஒருவேளை சில காரியங்கள் தாமதிக்கிறது போல என்ன செய்யலாம் தெரியலாம், சில காரியங்கள் நடக்காம இருக்கிறது போல என்ன செய்யலாம் நமக்கு தோன்றலாம். ஆனா அந்த ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா, தேவன் நமக்காக குறித்த அந்த காலம் வந்துச்சுன்னா, அந்த காரியங்களை கர்த்தர் தீவிரமாய் செய்ய ஆரம்பிப்பாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏற்ற காலத்துல ஸ்பீடா நடக்கும், திடீர் நடக்கும். சில நேரங்களில் நீங்க திடீர்னு அழிவுகள் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த ஏற்ற காலம், அந்த டியூ சீசன் தொடங்கிருச்சு அப்படின்னா திடீர்னு அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும், திடீர்னு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும், திடீர்னு உயர்வுகள் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த காலத்துல, அந்த ஏற்ற காலத்துல, ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு சரியான காலத்திற்குள்ள வந்திருக்கிறீங்க. ஆமென். இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவன் உங்களுக்காக குறித்த அந்த ஏற்ற காலத்திற்குள்ள காலடி எடுத்து வைத்து விட்டீர்கள். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கை பாருங்க.
37வது அதிகாரத்துல தான் யோசேப்பை குறித்த அந்த சரித்திரம் என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது. யோசேப்பு பாருங்க, அவனுடைய அந்த வம்ச வரலாறு ஆரம்பிக்கும் போது இப்படி சொல்லுது பாருங்க, 37:2, யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அவன் இந்த யாக்கோப்புடைய இந்த கடைசி நாட்கள்ல கொஞ்சம் வயசான உடனே தான், ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஒரு உயிரோடு இருக்கிறாரு. ஆனா அவன் கொஞ்சம் அவனுடைய முதிர் வயதில் தான் என்ன கொஞ்சம் லேட்டா பிறக்கிறார். எப்பவுமே கொஞ்சம் லேட்டா பிறக்கிற பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் செய்வோம், வச்சிருப்போம். அதே மாதிரிதான் இந்த யோசேப்பு மேல தன்னுடைய தகப்பனார் அதிக அன்பு என்ன செய்கிறாரு வைத்து அவனுக்கு பலவர்ணமான அங்கி என்ன செய்கிறாரு, அவன் உடுத்துறாரு. இப்பதான் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. 17 வயசுல பாத்தீங்கன்னா 5ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவனுடைய சகோதரர் 4ஆம் வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அல்லேலூயா. பகை என்ன செய்கிறது, எத்தனை வயசுல ஆரம்பிக்குது, 17 வயசுலயே சொந்த சகோதரர்களால பகைக்கப்படுகிறான். அல்லேலூயா. ஆனா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் வைத்திருந்தாரு. ஆனா அந்த ஏற்ற காலம் வருவதற்கு முன்பதாக அவன் கடந்து போக வேண்டிய சில படிகள், சில காரியங்கள் அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சது, கடினமான சில காலங்கள் வழியாய் அவன் கடந்து போக வேண்டி வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில தேவன் வைத்த அந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் அவனுடைய ஆசீர்வாதங்களை அவனுக்கு தீவிரமா என்ன செய்தாரு, நடத்துறாரு. இப்ப பாருங்க, இந்த ஏற்ற காலம் வருவதற்கு முன்பதாக ஒருவேளை சொல்றேன், இந்த செய்தி, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கு நான் சொல்றேன், ஒருவேளை இது கர்த்தர் பல வருஷத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு சில வாக்குத்தத்தங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், கர்த்தர் கொடுத்திருக்கலாம். பல வருஷத்துக்கு முன்பாகவே ஆமென், உங்களுக்கு தீர்க்க தரிசனமான சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கலாம், கட்டளையிட்டு இருக்கிறான். சில 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 அசைக்க முடியாத சில உன்னதமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம், கர்த்தர் தந்திருக்கலாம். ஆனா கடந்து போகிற அந்த சூழ்நிலை அதற்கு ஒருவேளை எதிர்மறையா என்ன செய்யலாம், இருக்கலாம். இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நான் சொல்லுகிறேன், ஒருவேளை பல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கும் கர்த்தர் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்திற்கும் கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தைகளுக்கும் எதிர்மறையாக ஒருவேளை இப்பொழுது உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டு இருக்கலாம், இதுவரை நடந்திருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், இப்பொழுது கர்த்தர் ஒரு ஏற்ற காலத்தை உங்களுக்காக திறக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க அந்த வார்த்தை அப்படியே இருதயத்துல பெற்றுக்கொள்ளுங்க, அதை பதித்து வைங்க. ஆண்டவரே, எனக்கான ஏற்ற காலத்தை இப்பொழுது நீர் திறப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணின ஆண்டவரே அந்த ஏற்ற காலம், ஆண்டவரே அந்த நேர்த்தியான காலம், ஆண்டவரே அந்த குறித்த காலம் இன்றைக்கு இப்பொழுது இந்த ஆண்டு திறப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்க, முதலாவது பகைக்கப்படுறான். ஒன்னே அப்பா ரொம்ப நேசிக்கிறதுனால அது ஒரு பகை, குடும்பத்திலேயே ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறதுனால ஒரு பகை என்ன செய்யுது, வருது. இப்ப இது பத்தாதுன்னு கர்த்தர் வேற அவன் வாழ்க்கையில என்ன பண்றாரு, ஒரு தரிசனத்தை தூக்கி என்ன செய்யறாரு, உள்ள வைக்கிறாரு. 5ஆம் வசனம் பாருங்க, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. ஏற்கனவே பகைச்சிட்டு இருக்காங்க சகோதரர்களே. இப்ப கர்த்தர் அவனுக்காக வைத்த அந்த தரிசனம், அந்த அவனை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தும் போது அவனுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க, இன்னும் அதிகமாய் அவனை பகைக்கிறாங்க, இன்னும் அதிகமாய் அவனை வெறுக்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும் ஏற்கனவே. இன்னும் அதிகமா என்ன செய்யறாங்க, பகைக்கிறாங்க, வெறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் வேற என்ன பண்றான், சும்மா இருக்க மாட்டாம இவன் என்ன செய்யறான், மனசுல வச்சிருந்தாலும் பரவாயில்ல, வாய் திறந்து வேற என்ன செய்யறாரு, சொல்றாரு. எப்படி, நான் என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் அதை சுற்றி என்ன செய்தது, வணங்கி நின்றது என்றார். அதுக்கப்புறம் சொல்றாரு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் கரெக்டா எண்ணிதான் என்ன செய்யறாரு, எண்ணிதான் சொல்றாரு. பாருங்க, 11 நட்சத்திரங்களும் என்ன பண்ணுது, என்ன வணங்குதுன்னு வேற என்ன செய்யறாரு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இது நிமிஷம் என்ன ஆச்சு அவங்களுக்கு, சொந்த தகப்பனுக்கு கூட ஒரு சின்ன ஒரு இது என்ன செய்ச்சு, அவங்க அப்பா கூட அவனை பார்த்து கேட்கிறாரு. அந்த கீழே உள்ள வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன, நானும் உன் தாயாரும் உன் சகோதரம் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை
கடிந்து கொண்டான். பாருங்க, அவன் அப்பவுமே தீர்க்கதரிசனமா சொல்றான் பாருங்க. என்னன்னா, வணங்குவோமோ அப்படின்னு சொல்லல, வணங்க வருவோமோ அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எங்கேயோ ஒரு இடத்துல அவன் ராஜாவா இருக்க போறான், அங்க நாங்க போய் இவன் என்ன செய்ய போறோம், வணங்க வருவோமோ அப்படின்னு என்ன செய்யறான். அவன் ஒரு கேள்வியை, சொந்த தகப்பனே ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆனா யோசேப்புடைய குறித்த காலம் வந்தபோது, யோசேப்பு எகிப்தில் இருக்கிறாரு, அவன் யாக்கோப்பும் அவனுடைய குடும்பமும் எல்லாரும் அவனிடத்திற்கு சென்று அவனை வணங்கினார்கள். அல்லேலூயா. ஆமா, இவன் எதை கேள்வியா கேட்டானோ அதுவே பதிலாய் வந்தது. ஆமென். ஓகே, நம்ம கர்த்தருடைய இன்னும் கொஞ்சம் கூட வார்த்தைக்குள்ள ஆழமா சொல்லுவோம். அப்ப நல்லா கவனிங்க. வாக்குத்தத்தம் வந்தது, தரிசனம் வந்தது. கர்த்தர் பெரிய ஒரு திட்டத்தை அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சாரு, அவன் விதையை விதைச்சிருக்கிறாரு. ஆனா அது வளர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அனைத்தும் அதற்கு எதிராகவே இருக்கு. யாருடைய பார்வையிலனா, யோசேப்புடைய பார்வையில அது அனைத்தும் அவனுக்கு எதிராக இருக்கிறது போலதான் என்ன செஞ்சிருக்கும், தோண்டி இருக்கும். ஆனா நான் சொல்லுகிறேன், அவன் ஒருவேளை நீங்க அடுத்தடுத்த அதிகாரத்தில் அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்ப சகோதரர்கள் என்ன பண்றாங்க, கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா ரூபன் என்ன பண்றானா, இல்ல இல்ல எப்படியாவது காப்பாத்தின்னு இந்த குழியில போட்டுருவோன்னு என்ன செய்யறான், தண்ணீர் இல்லாத ஒரு குழிக்குள்ள என்ன செய்யறான், குழியில தூக்கி போடுறான். யோசேப்புக்கு அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையா இருந்திருக்கும். சொந்த சகோதரர்களாலேயே தண்ணீர் இல்லாத வெறும் குழிக்குள்ள தூக்கி என்ன செய்யறாங்க, போடுறாங்க. தண்ணி இல்லாதனால உள்ள என்ன இருந்துச்சு ஏது இருந்துச்சுன்னு என்ன செய்யல தெரியல. வனாந்தரமான இடம், தண்ணி குழிக்குள்ள தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, போட்டாங்க. அந்த குழியில அவன் என்ன நினைச்சிருப்பான், என்ன ஆண்டவரே, என்னை எல்லாரும் வணங்குறமானி ஒரு தரிசனத்தை நீங்க தந்தீங்களே ஆண்டவரே, ஒரு சொப்பனத்தை கொடுத்தீங்களே, ஒரு திட்டத்தை கொடுத்தீங்களே, ஆனா எல்லாரும் சேர்ந்து என்னை இப்ப வணங்கல, எல்லாரும் சேர்ந்து என்ன குழியில என்ன செய்யறாங்க, இப்ப தூக்கி போட்டாங்களே என்ற அளவுக்கு அவன் இருதயம் என்ன செஞ்சிருக்கும், ஒரு பெரிய வேதனையோடு நிச்சயமா பட்டிருக்கும். அது அவனுக்கு ஒரு வேதனையா இருந்திருக்கும், அவனுக்கு துக்கமா இருந்திருக்கும். ஆனா தேவனுடைய பார்வையில அது தீமை அல்ல. அல்லேலூயா. அடுத்தடுத்து அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மீதியானியர்கள் வர்றாங்க. அவன் யோசிக்கிறாங்க, இல்ல நம்ம இவனை எதுக்கு போட்டு இவன் ரத்தப்பழியை சுமந்துக்கிட்டு பேசாம இவனை என்ன செஞ்சிருவோம், விற்று போடுவோம்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவனை வித்துறாங்க அந்நியர்கள் கையில. அங்க போய் என்ன பண்றான், யோசேப்பு அடிமையாய் விற்கப்படுறான். அங்க பாருங்க, தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறாரு. போத்திபாருடைய வீட்டுல அவனை விலைக்கு வாங்க போத்திபாருக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் ஒரு திட்டத்தை அவனுக்கு கொடுக்கிறாரு. அவன் என்ன பண்றான், போத்திபார் வீட்டுல அடிமையா என்ன செய்கிறான், போய் யோசேப்பு வேலை செய்கிறான். ஆனா தரிசனம் இருக்கு, திட்டம் இருக்கு, சிங்காசனத்துல உட்கார்ற மாதிரி ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாருங்க. ஆனா இப்ப ஒரு அந்நிய தேசத்துல ஒரு அடிமையை போல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அடிமை வேலைன்னா உங்களுக்கு புரியுதா? இந்த காலத்திலேயே அடிமை வேலை ரொம்ப கொடுமை. அப்ப அந்த காலத்துல அந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக அடிமை வேலை என்பது எவ்வளவு கொடூரமான கடினமான ஒன்றாக என்ன செஞ்சிருக்கும், இருந்திருக்கும் இல்லையா? அவன் எப்படி கனவு கொண்டிருப்பான், ஒரு சிங்காசனத்தில் அப்படியே ஆண்டவர் உட்கார வச்ச மாதிரி ஒரு கனவு அவனுக்குள்ள உண்டாயிருக்கும். ஆனா அடிமையா ஒரு வீட்டுல போய் உட்காந்துருக்கும். அவன் என்னென்ன வேலையை அவன் வாங்கியிருப்பாங்க, அந்த வீட்டுல பாத்திரம் கழுவ சொல்லியிருப்பாங்க. பாத்திரம் கழுவும் போது யோசித்திருப்பான் எப்படி, என்னடா இது, ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தாரு, ஒரு பெரிய கனவை கொடுத்தாரு, நம்ம என்ன பண்ணுவோம், நட்சத்திரமெல்லாம் நம்மளை வணங்குற மாதிரி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரேன்னு ஒரு கனவு நமக்கு வந்துச்சு. ஆனா இப்ப என்ன உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், உட்காந்து பாத்திரத்தை தேய்ச்சிக்கிட்டு இருக்கோமே, நம்ம சரியான ஒரு இடத்துல தான் இருக்கோமா அப்படின்ற யோசனைகளாம் அவனுக்குள்ள என்ன செஞ்சிருக்கும், உண்டாயிருக்கும் இல்லையா? துணியை துவைச்சிருப்பான், அந்த வீட்டில் உள்ளவங்க துணியெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், துவைச்சிருப்பான். அப்ப யோசிச்சிருப்பான்ல, என்ன யோசிச்சிருப்பான், அவங்க வீட்டெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணியிருப்பான், அவங்க ஆடு மாடுகள்லாம் கவனிச்சிருப்பான். அப்பெல்லாம் அவனுக்குள்ள ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்கும், என்னடா இது, நமக்கா அந்த வாக்குத்தத்தை வந்துச்சு, அது நான் தானா, எனக்கு தான் அது சொல்லப்பட்டதா அப்படின்னு யோசிச்சிருப்பான். ஆனா நல்லா கவனிங்க, தேவன் அவனுடைய ஏற்ற காலத்துல அவனுக்கு தீவிரமாய் சில நன்மைகளை செய்யும்படியாக இந்த காரியங்கள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், மனிதனுடைய பார்வையில தான் இது ஒரு வேளை காயமாகவும் வேதனை. யோசேப்புக்கு இது ஒரு காயம் தான். யோசேப்புடைய பார்வையில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவனுக்கு நேரிட்டது எல்லாமே அநீதிதான், அவனுக்கு ஏற்பட்டது எல்லாமே என்னதான், அவனுக்கு ஏற்பட்டது எல்லாமே கண்ணீர் தான், அவனுக்கு ஏற்பட்டது எல்லாமே வலிகளும் வேதனைகளும் தான். ஆனா தேவனுடைய பார்வையில அது எல்லாமே அவனுடைய ஏற்ற காலத்திற்காக அவனை நடத்துவதாக அமைந்தது. அல்லேலூயா. அடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அடுத்த அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா,
அந்த போத்திபாருடைய மனைவியாலே என்ன செய்யறான், தவறாக இவன் என்ன செய்யறான், தவறான பழி சொல்லுக்கு ஆளாகிறான். அங்கிருந்து சிறைச்சாலைக்குள்ள என்ன செய்யறான், போடப்படுகிறான். சிறைச்சாலையில், அதாவது அந்நிய தேசத்துல அடிமையா இருந்து அங்கு செய்யாத ஒரு தவறுக்காக குற்றத்தை அனுபவிச்சு அந்த அந்நிய தேசத்துல ஒரு சிறை கைதியா என்ன செய்கிறான், போயிருக்கிறான். ஆனா யோசேப்பின் தேவன் அவனை கைவிடவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் எல்லா காரியங்களும் எதிர்மறையாக, நீங்க நினைத்ததற்கு மாறாக, நீங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாக, கர்த்தர் கொடுத்த தரிசனத்திற்கும் திட்டத்திற்கும் மாறாக நிறைய அநீதிகள் நடந்திருக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஜீவனோடு இருக்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? யோசேப்பின் தேவன் அவனோடு கூட இருந்தது போல கர்த்தர் உங்களுடனே கூட இருந்ததுனாலதான் இந்த காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு எனக்கு, ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலையே, என் வாழ்க்கையில பெரிய நன்மை நான் அனுபவிச்சமானி தெரியலையேன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நான் சொல்றேன், இன்னைக்கு உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க ஜீவனோட, இது கர்த்தர் உங்க கூட இருந்ததுனாலதாங்க. அல்லேலூயா. ஒருவேளை மேடுகள் வந்திருக்கலாம், ஒருவேளை பள்ளங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை கண்ணீரின் அனுபவங்கள் வந்திருக்கலாம், ஒருவேளை கசப்பான அனுபவங்க. யோசேப்புக்கு எல்லாமே இருந்தது. சிறைச்சாலையில கூட பாருங்க, சிறைச்சாலையில இருக்கும்போது நன்மை செய்கிறார். சிறைச்சாலைக்காரன் அவனுக்கு தயவு ஆண்டவர் உண்டு பண்றாரு. அங்க 2 பேருக்கு என்ன வருது, 2 பேரு சொப்பனங்கள் அவங்களுக்கு உண்டாகுது. இப்ப அந்த சொப்பனத்துக்கெல்லாம் என்ன பண்றாரு, அர்த்தம் சொல்றாரு. 40வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 2 பேர் சிறைச்சாலைக்குள்ள வர்றாங்க. யாரு, பார்வோனுடைய வீட்டுல வேலை செய்யறவங்க, பார்வோனுக்கு பக்கத்திலேயே வேலை செய்யறவங்க 2 பேர் அவனுக்கிட்ட வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் அவர்களுக்கான அர்த்தத்தை என்ன செய்யறான், சொல்லுகிறான். ஆனாலும் அதுல ஒருத்தன் பாருங்க, அவன்கிட்ட இருந்து நன்மையை பெற்றவன் யோசேப்பு என்ன செஞ்சிட்டான், மறந்து போயிட்டான். 40வது அதிகாரம் 23 வாசித்து பாத்தீங்கன்னா, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான் பாருங்க, ஒரு பெரிய சாட்சிங்க அது. அவன் அதாவது ரொம்ப வேதனையோடு என்ன பண்றான், ரொம்ப வேதனையோடு இருக்கிறான். அந்த நேரத்துல அவனுடைய காயத்தையே ஆற்றுகிற மாதிரி ஒரு ஊழியத்தை யார் செய்யறா, யோசேப்பு செய்யறாரு. ரொம்ப வேதனையோடு இருக்கான். சிறைச்சாலையில தவறாய் அவன் குற்றம் சாட்டப்பட்டு செய்யாத தப்புக்கு அவன் ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி அவன் என்ன செஞ்சிருக்கிறான், சிறைச்சாலைக்குள்ள வேதனையோடு இருக்கும்போது யோசேப்பு அவனுக்கு ஒரு ஊழியம் செய்யறான். அந்த இடத்துல என்ன ஊழியம்னா, அவனுடைய சொப்பனத்துக்கு ஏற்ற அர்த்தத்தை என்ன செய்யறான், யோசேப்பு அவனுக்கு சொல்றான். இன்னும் 3 நாளைக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உன் தலைய உயர்த்தி உன்னை தேசத்தின் மேல் என்ன செய்வாரு, அதிகாரியாக. 13 வசனம் பாருங்க, 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் பாத்திரம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் கொடுப்பாய். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்திலே ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். பாருங்க, அவன் உள்ளத்துக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு பாருங்க. அவன் என்ன பண்ணான், ரொம்ப வேதனையோடு என்ன செய்யறான், சொல்றான், அர்த்தத்தையும் சொல்றான். சொல்லிட்டு அவனுடைய வேதனை ஆதங்கத்தை அவன்கிட்ட என்ன செய்யறான், வெளிப்படுத்துறான். என்னன்னா, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை கொஞ்சம் என்ன செய்ய நினைத்து பாரு அப்படின்னு என்ன செய்யறான், சொல்றான். ஆனாலும் பாருங்க 23 வசனம், 13 வசனத்துல அவனுக்கு அற்புதம், அவன் இருதயத்தை என்ன செய்கிறது, ஆற்றப்படுகிறது. 23 வசனம் பாத்தீங்கன்னா, ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை எப்படித்தான் மறந்தான்னு தெரியலங்க. ஒரு பெரிய ஊழியத்தை யோசேப்பு இந்த பானபாத்திரக்காரனுக்கு செஞ்சிருக்கிறான். ஆனா அவன் அதை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. நல்ல கவனிங்க, சில நேரங்கள்ல நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து, உங்களுடைய வேதனையிலிருந்து, உங்களுடைய துக்கமான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கே முடியாத ஒரு நிலைமையில இருந்து, உங்களுக்கே உதவி செய்ய வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து நீங்க சிலருக்கு என்ன செஞ்சிருப்பீங்க, உதவி செய்திருப்பீங்க. ஆனா அதை கூட ஜனங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒருவேளை மறந்திருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இது ஒருவேளை அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய விசனமா என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, அவனுக்குள்ள அந்த மறதியை உண்டாக்குனது தேவன் தான் நான் சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னு கேளுங்களேன், ஏன்னா தேவன் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் அழகா என்ன செய்யறாரு, நேர்த்தியாய் செய்து கொண்டு போறார். ஆமென். அவருடைய பேரே
அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியும் கிரமமாய் செய்கிற கர்த்தர். அவருக்கு தெரியுங்க, இந்த யோசேப்பு மட்டும் அவன் சகோதரால பகைக்கப்படாம இருந்திருந்தான்னா அவன் அப்பா வீட்லயே செத்து போயிருப்பான். அப்பா வீட்லயே செல்லப்பிள்ளையாவே இருந்து என்ன பண்ணிருப்பான், செத்தே போயிருப்பான். ஆனா தகப்பன் வீட்டுல இருந்து அவனை பிரிக்கிறாரு, தகப்பன் வீட்டில இருந்து அவனை தூரத்துக்கு என்ன செய்யறாரு, கொண்டு வருகிறார். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய திட்டம் என்ன செய்கிறது, அவருக்கு அவன் வைத்த அந்த ஏற்ற காலத்திற்கு அவனை கொண்டு போவதற்கு தேவனுடைய கையில ஒரு வரைபடம் இருக்கிறது. அல்லேலூயா. பக்கத்துல பாசலுங்க, உங்க ஒவ்வொருவரையும் குறித்து தேவன் கையில ஒரு மேப் இருக்கு. அல்லேலூயா. இப்ப நம்ம இன்னைக்கு எல்லாம் கூகுள் மேப் என்ன செஞ்சுட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. எங்க போனாலும் உடனே என்ன பண்றோம், கூகுள் மேப் என்ன செய்யறோம், ஆமா யூஸ் பண்றோம். அதே மாதிரி என்னுடைய ஏற்ற காலத்திற்கு என்னை கொண்டு வருவதற்கு தேவனுடைய கையில ஒரு கூகுள் மேப் என்ன செய்கிறது, ஒரு ஹெவன்லி மேப் இருக்கு. அல்லேலூயா. அதுல ஒன்றுமே என்ன செய்யாது, மிஸ் ஆகாது. ஆமென். இப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொன்றையும் என்ன செய்யறாரு, அழகா கொண்டு வர்றாரு. கரெக்டா அவன் குழியில போடுற நேரம் பார்த்து மீதியானியர் வந்தாங்களா, அது என்னது, அவனுடைய ஏற்ற காலத்துக்கு கொண்டு போறதற்கு மீதியானியர் வாங்கிட்டாங்க. வேற எவன்ட்டையாவது போய் வித்துருக்கலாம்ல அவனை. ஆனா கரெக்டா போத்திபார் வீட்டுக்கு என்ன செய்யறாரு, அவன் விற்கப்படுகிறான். அம்மன் கரெக்டா அந்த மேப் ஒர்க் ஆகுதா? அம்மன். அதே போல பாருங்க, இவனை யோசித்து பார்த்தாரு. போத்திபாருடைய வீட்டுல இருந்தா இவன் என்ன செய்வான், இவனுடைய வாழ்க்கை என்ன செய்யாது, இங்கேயும் முடிஞ்சு போயிடும், அடிமையாவே செத்து போயிருவான் அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவன் செய்யாத ஒரு குற்றம் இவன் மேல வருவதற்கு ஒரு மேப் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்க. ஏன்னா இவன் அந்த ஜெயிலுக்கு என்ன செய்யணும், கொண்டு போகணும் தேவன் திட்டம் பண்ணியிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயில பாருங்க, அங்க பார்த்து 2 பேருக்கு என்ன செய்ய, இவன் இருக்கிற நேரம் அவனுங்களுக்கு சொப்பனம் வருது. அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலையும் இவர் என்ன செய்யறாரு, அர்த்தத்தை அறிவிக்கிறாரு. ஆமென். கர்த்தர் அனைத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவருங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போதுதான் பலர் மேல நமக்கு கசப்பு இருக்கும், பலர் மேல நமக்கு வைராகியம் இருக்கும், பலர் மேல நமக்கு கோபம் இருக்கும். ஆனா ஒன்றை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த எல்லா சூழலிலும் எனக்கு ஏற்பட்ட நன்மையும் தீமையும், ஆமென், தேவன் வைத்த அந்த நேர்த்தியான ஒரு படத்திற்குள்ள அடங்கி இருக்கிறது. ஆமென். இதை நீங்க மைண்ட்ல வச்சீங்கன்னா யார் மேலே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, கஷ்டம். இப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க அடுத்த அதிகாரங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் யோசேப்பினுடைய ஏற்ற காலத்தை வர வைப்பதற்காக பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை என்ன செய்யறாரு, கர்த்தர் கொடுக்கிறார். 41வது அதிகாரத்துலதான் அவருடைய வாழ்க்கையில சில திடீர் திருப்பு முனைகள். அதாவது இந்த ஆதியாகமம் 41வது அதிகாரம் தான் யோசேப்புக்கு தேவன் வைத்த அந்த ஏற்ற காலம் வெளிப்படுகிற ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். இப்ப அங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல யோசேப்புக்கு அந்த பார்வோனுக்கு என்ன உண்டாகுது, ஒரு சொப்பனம் உண்டாகுது. அப்பதான் அவனுக்கு நினைவு உண்டாக்குது. அவனுக்கு ஆண்ட பாத்தீங்கன்னா அவன் சொல்றான் பாருங்க, 41வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனம் பாருங்க. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்துள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்கார் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனத்தை கண்டோம். இப்ப நல்லா கவனிங்க. அதாவது தேவன் எந்த நேரம் மறக்க பண்ணுகிறாரோ அந்த நேரம் மறக்கவும் பண்ணுகிறாரு, எந்த நேரம் நினைவுபடுத்த விரும்புகிறாரோ அந்த நேரம் மீண்டும் அதை நினைக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு ஒன்று நன்றாய் தெரியும். என்ன தெரியும், அவன் சகோதரர்களை மீண்டும் சந்திக்கும் போது கூட அவன் சகோதரர்களை அந்த சகோதரர்கள் எல்லாம் தன்னிடத்துல முழங்கால் படியிட்ட போது அவன் தன் சொப்பனத்தை நினைவு கூர்ந்தான் போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் ஒரு நாளும் அவன் கண்ட அந்த சொப்பனத்தை என்ன செய்யல, அவன் மறக்கவே இல்லை. ஏன்னா அவனுடைய சொப்பனம் அவனுக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், அவன் சிறைச்சாலையில் இருக்கும் போதும் சரி, குழியில் இருக்கும் போதும் சரி, அவன் சொப்பனம் அவனுடைய இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஏன்னா
அப்பனா தான் சகோதரர்கள் வந்து அவனுக்கு முன்பாக பணியும் போது கர்த்தர் தனக்கு தந்த சொப்பனத்தை அவன் நினைவு கூர்ந்தான்னு வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்ப யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரர்கள் மறுபடியும் அவனை சந்திக்கிறாங்க. கண்டிப்பா போத்திபாருடைய மனைவி அவன் என்ன செஞ்சிருப்பான்? கண்டிப்பா ஆமா, தேசமே பஞ்சத்துல இருக்கும்போது அவனும் அவங்ககிட்ட தான் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? கண்டிப்பா சாப்பாட்டுக்கு லைன்ல என்ன செஞ்சிருப்பாங்க? நின்றுப்பாங்க. அவன் அதே போல அவன் சந்தித்த எல்லா நபர்களும் அவன் மீண்டும் அதாவது அவனை உபத்திரவப்படுத்தின, அவனை வேதனைக்குள்ளாக்கின எல்லா நபர்களையும் அவன் மீண்டும் என்ன செய்தான்? சந்திச்சான். ஆனா ஒருவர் மேலும் அவனுக்கு கசப்புகளோ வைராக்கியமோ இல்லை. ஏன்னா அவனுக்கு ஒண்ணு நல்லா தெரியும், என் தேவன் இதெல்லாவற்றையும் என்னுடைய ஏற்ற காலத்திற்காக அனுமதித்தார் என்று. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் கூட கர்த்தர் உங்களுக்காக அந்த ஏற்ற காலத்தை திறக்கும் போது, ஏற்ற காலத்தின் ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில வெளிப்படும் போது, நீங்களும் திரும்பி பார்த்தீங்கன்னா, இவங்க பகைச்சது கூட ஒரு வழிக்கு நல்லதான், இவங்க என்ன ஏமாத்துனது கூட ஒரு வழிக்கு நல்லதான், இவங்க என்ன செய்த நன்மைக்கு தீமையாய் செய்தது கூட ஒரு வழிக்கு நல்லதுதான். ஏன்னா கர்த்தருடைய ஏற்ற காலத்துல இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன ஆசீர்வாதமா மாற்றி இருக்கிறாரேன்ற ஒரு சாட்சி உங்க மூலம் எழுப்ப நிச்சயமாய் போகிறது. அல்லேலூயா. அந்த 41வது அதிகாரம் அதனுடைய 14 வசனம் பாருங்களேன். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. வார்த்தை பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை வருதா? அந்த காலம் வந்த உடனே யோசேப்பை சிறைச்சாலைக்குள்ள இருந்து எப்படி கொண்டு வராங்க? தீவிரமா கொண்டு வர. சும்மா சாதாரணமா வாங்க ஐயா வாங்க அப்படி சொல்லி கொண்டு வரல. இந்திரியா எங்கப்பா யோசேப்பு? அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்வோன் யோசேப்பை கூட்டு வர சொல்லி இருக்கிறாரு. அந்த சிறைச்சாலை எப்படி இருந்திருக்கும்? அப்படியே பரபரப்பா இருக்குங்க. அல்லேலூயா. ரதங்கள் வந்து நின்றுருக்கும். பெரிய பெரிய எகிப்தினுடைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து நின்றுப்பாங்க. அது வரைக்கும் எவனும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஏற்ற காலம் யோசேப்புக்கு வந்த உடனே அவனை அழைக்க ரதங்கள் வருது. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வார்த்தை பாருங்க. அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். நல்ல கவனிங்க. தகப்பன் அவனுக்கு நல்ல வஸ்திரங்களை உடுத்தி இருந்தாரு. அந்த வஸ்திரங்கள்லாம் யார் கழட்டி விட்டது? சகோதரர்கள் கழட்டிட்டாங்க. இப்ப ராஜ அரண்மனையிலிருந்து ராஜ வஸ்திரம் அவனுக்காக வருகிறது. அல்லேலூயா. உங்க ஏற்ற காலம் வந்துருச்சுன்னா, சில அதாவது நீங்க இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தது ஒருவேளை உங்களுக்கு, ஏன்னா அந்த யோசேப்புக்கு தகப்பனவனுக்கு கொடுத்த அந்த வஸ்திரமே எப்படிதான் இருந்திருக்கும்? பலவர்ணமான அங்கி, அதுவே ஒரு பெஸ்ட் தான் அவனுக்கு. அவன் பார்வையில அதுவே ஒரு பெஸ்டா இருந்திருக்கும். ஆனா இப்ப பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து அதை விட பெஸ்டானது ஒன்று என்ன செய்கிறது? வருகிறது. அல்லேலூயா. ஆமென். ஏற்ற காலம் வரும்போது, அந்த சீசன் நமக்காக திறக்கப்படும் போது, எல்லா நன்மைகளும் துரிதமாய் நம்மை தேடி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. அவனுக்கு எதிராக எல்லாம் நடப்பது போல் இருந்தது. ஆனா அவனுடைய ஏற்ற காலம் வந்தபோது தீவிரமாய் அவனுடைய வாழ்க்கையில, ஆமென். எப்பயுமே இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. 41:14 யோசேப்புடைய வாழ்க்கையில ஏற்ற காலம் எப்ப வந்துச்சுன்னா 41:14 தான் என்ன வந்துச்சு? அவனுடைய ஏற்ற காலம் வந்தது. அந்த ஏற்ற காலத்துல தீவிரமாய் அவனை கொண்டு போனாங்க. ஆனா நீங்க அதுக்கடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இப்படி எதுவுமே என்ன செய்யல, ஸ்லோவா நடக்கல. உடனடியாக சடன் என்ன பண்ணுது? எல்லாமே திடீர்னு திருமணம். பார்வன் டக்குன்னு சொல்றான்ப்பா இதான் மனைவி பாத்துக்க பிடிச்சுக்கோ அப்படின்னு என்ன செய்யறாரு? அவனுக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறார். சடனா என்ன பண்ணுது? திருமணம் நடக்குது. அல்லேலூயா. சடன் திருமணங்கள், ஆமென். ஆச்சரியமான திருமணங்கள் இயேசுவின் நாமத்துல நடப்பதாக. ஆமென். திடீர்னு என்ன பண்றாரு? திடீர்னு சிறைச்சாலையில இருந்து கொண்டு போனாங்க. பார்வோனுடைய அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்றாரு. அர்த்தத்தை சொன்ன உடனே பார்வோன் திடீர்னு அவனை உயர்த்துறாரு. அவனுக்கு ட்ரைனிங் அப்படி இப்படிலாம் ஒண்ணுமே வரல. வந்தான்ப்பா நாளையில இருந்து நீதான்ப்பா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை என்ன பண்ணிட்டாரு? முடிச்சுட்டு போயிட்டாரு. அடுத்த நாளே தட்டா புட்டார்னு எல்லாமே என்ன செய்யுது? மாற ஆரம்பிக்குது. ஆமென். திடீர்னு திருமணம் நடக்குது. அற்புதமா நடக்குது. அடுத்து பாருங்க, திடீரென்று ஆமென் சகோதரர்களோடு இணைக்க கர்த்தர் என்ன செய்கிறார்? உதவி செய்ய திடீர்னு தகப்பனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. தேவன் ஏற்படுத்தின அந்த ஏற்ற காலம் நம்ம வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது
அந்த அந்த காலத்துல வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தாமதமா வராது, திடீர் என்று வரும், தீவிரமாய் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதான் வேதத்துல குறித்த காலம் எழுதப்பட்டிருக்கும். அத ஒரு உற்பவ காலம் எழுதப்பட்டிருக்கும். சாராள்கிட்ட கூட அந்த தேவ தூதர்கள் வந்து சொல்லுவாங்க, ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நான் உன் இடத்துல வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பாங்க சொல்றாங்க. அல்லேலூயா. பக்கத்துல பாசுறோம், இதுதான் உங்க குறித்த காலம், இதுதான் உங்க அனுக்கிரக காலம். அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய ஏற்ற காலம். ஆமென். இந்த காலத்துல தீவிரமாய் ஆண்டவர் என்ன செய்வாரு? ஆமென், நடத்த ஆரம்பிப்பாரு. இன்னொரு வேத பகுதியை கூட வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். ஆமென். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் அதனுடைய 12வது அதிகாரம். யாத்ராகமம் 12ல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து என்ன செய்யறாங்க? வெளியிலே புறப்பட்டு போகிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். 32 யாத்ராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம் சொல்லுது பாருங்க. மேலே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 31 பாருங்க. ராத்திரியிலே அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் சாகுறோமே என்று சொல்லி தீவிரமாய் அந்த ஜனங்களை தேசத்திலிருந்து அனுப்பிவிட அவர்களை துரிதப்படுத்தினார்கள். ஆமென். இங்கேயும் நம்ம ஒரு வேத பகுதி அதை முழுவதுமாய் விளக்குவதற்கு எனக்கு நேரம் இல்லை, ஒருவேளை கர்த்தர் சித்தமான அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்பு எகிப்துக்கு போனார் பார்த்தீங்களா? எகிப்துக்கு போகும்போது இந்த பஞ்ச காலத்துல அவங்கெல்லாம் எங்க போறாங்க? யோசேப்பு கிட்ட என்ன செய்யறாங்க? பஞ்ச காலத்துல அடைக்கலமா இருக்கும்படி யோசேப்பு கிட்ட போறாங்க. யோசேப் அவர்களை கோசேன் நாட்டுல என்ன செய்யறாரு? குடியேற்றுகிறாரு. அங்கே சிறு கூட்டமா வெறும் 70 பேராய் போன இந்த ஜனங்கள் அந்த தேசத்துல மிகவும் பழுகி பெறுகிறாங்க. உபாகமம் 1:8 உபாகமத்துல நீங்க வாசித்து பார்த்தா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி அந்த வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த தேசத்துல பழுகி என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? பெருக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பெருகும் போது அந்த தேசத்தாருக்கு ஒரு அச்சம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா என்ன செய்யறாரு? தோன்றுகிறாரு. அப்ப அவர்களும் ஒரு பயம் வந்துருச்சு. என்னன்னா, இந்த ஜனங்கள் மிகுதியா பணத்தை என்ன செய்யறாங்க? பெருகிறாங்க. அதனால நம்மளை இவங்க மிஞ்சிருவாங்களோன்னு சொல்லி ஒரு பயத்துல என்ன பண்ணான்னா ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்ல ஆரம்பிக்கிறான். அவர்களை எப்படியாவது நம்ம அடிமைப்படுத்தி வைத்திருக்கணும்னு சொல்லி என்ன செய்ய ஆரம்பிக்கிறான்? அவன் ஒரு தந்திரமான ஆலோசனை என்ன செய்கிறான்? பண்ணுகிறான். இப்படி அப்படியே அந்த தேசத்துல அடிமைகளாய் ஆக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமையா என்ன செய்யறாங்க? அந்த தேசத்துல இருக்கிறாங்க. அது ஏற்கனவே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. ஆண்டவர் ஏற்கனவே ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, உன்னுடைய ஜனங்கள் எகிப்துக்கு போய் அங்க 400 வருஷம் என்ன செய்வாங்க? அடிமையா இருப்பாங்கன்னு ஆண்டவர் என்ன செய்யறார்? ஏற்கனவே சொல்லிட்டார். இப்ப இந்த அடிமைத்தனத்தின் காலம் என்ன செய்கிறது? அடிமைத்தனம் சாதாரணமான அடிமைத்தனம்ல பயங்கரமான வேதனையிலும் கண்ணீரோடு தான் என்ன செஞ்சிருப்பாங்க? அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா? பெரிய பெரிய நகரங்களை, பெரிய பெரிய இந்த கோபுரங்களை அவர்கள் அந்த காலத்துல என்ன செய்யறாங்க? கற்களால என்ன செய்யறாங்க? அந்த கற்களை இழைத்து செமந்து போய் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துல சுமை சுமக்கிற பணியினால அவங்க என்ன செய்யறாங்க? ஒடுக்கப்படுகிறாங்க. அப்படிதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். அப்படின்னா அந்த அடிமைத்தன வேலையில அவங்கள சுக்கு நூறா பிழிஞ்சு என்ன செய்யறாங்க? அவங்ககிட்ட இருக்கிற நன்மையெல்லாம் சத்துரு என்ன பண்றான்? உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கிறான். எத்தனை வருஷம்? 1-2 வருஷம் இல்ல, 430 வருஷம். அதாவது பல தலைமுறைகள் அந்த தேசத்துல அடிமையா இருக்கிற மாதிரி என்ன செய்யறாங்க? நடக்குது. ஆனா நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அந்த குறித்த காலம் வந்த உடனே தீவிரமா அந்த தேசத்துல அவங்க என்ன செய்யறாங்க? புறப்படுறாங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா அதனுடைய 37 வசனம் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாக பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். அவர்களோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில் அப்பங்களாக சுட்டார்கள். அவர்கள் எகிப்திலே தரித்திருக்க கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்து அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. பாத்தீங்களா?
430 வருஷம் அவர் குறித்த காலம். ஆனா அந்த குறித்த காலம் நிறைவேறின உடனே இவர்களுக்கான ஏற்ற காலம் என்ன செய்கிறது? அடுத்த நாளே தொடங்குது. அல்லேலூயா. 430 வருஷம் முடிஞ்சிச்சு, அடுத்த நாளே கர்த்தர் இவர்களுக்காக வைத்திருந்த அந்த ஏற்ற காலத்தை ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆமென், அனுப்புகிறார். இப்ப அனுப்பும் போது எப்படி அனுப்புறாரு பாருங்க. இந்த 430 வருஷம் இவர்கள் எவ்வளவோ உழைத்து வேதனைப்பட்டு எல்லாத்தையும் யார் எடுத்தது? எகிப்தியர். தலைமுறையா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இவங்களுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் திருடிட்டாங்க. ஆனா கர்த்தர் இவங்களை அனுப்பும் போது எப்படி அனுப்புறாரு பாருங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். இந்த 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களே எகிப்தியர் கொள்ளையிட்டாங்க. ஆனா அந்த ஏற்ற காலம் வந்த உடனே கொள்ளை அடித்தவனிடத்திலே இவர்கள் கொள்ளையெடுக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படின்னா தேவன் வட்டியும் முதலுமா இவனுக்கு என்ன செய்யறார்? இவனுடைய ஆசீர்வாதங்களை திரும்ப தருகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் டிக்ளேர் பண்றேன் உங்க மேல, நம்ம சபையின் மேல டிக்ளேர் பண்றேன். இதுவரைக்கும் சத்துரு நம்ம இடத்திலிருந்து எடுத்து போட்ட நன்மைகள், நம்முடைய ஆரோக்கியங்கள், நம்ம ஆசீர்வாதங்கள், ஒருவேளை தலைமுறையாக கூட நம்முடைய நன்மையை சத்துரு தேடி இருக்கலாம். ஆனா இந்த நாளை நான் சொல்றேன், உங்க மேல, சபைக்கு மேல நான் டிக்ளேர் பண்றேன். ஆமென். சத்துரு நம்ம இடத்திலிருந்து கொள்ளையடித்து கொண்டு போன எல்லா நன்மைகளையும் கர்த்தர் இந்த ஏற்ற காலத்துல வட்டியும் முதலுமாய் நம்ம கையில திரும்ப பெரும்படி கர்த்தர் செய்வாராக. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இது நம்முடைய ஏற்ற காலம். இந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் நமக்கான நன்மைகளை, நமக்கான ஆசீர்வாதங்களை தீவிரமா நம்ம கையில கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2 காரியத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க நான் விரும்புகிறேன். இந்த ஏற்ற காலத்துல நான் என்ன செய்யணும்னா, ஒன்று கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நம்ம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருக்கணுமா. அல்லேலூயா. இந்த ஏற்ற காலத்துல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாம இருந்தோம்னா ஏற்ற காலத்தில் நம்ம என்ன செய்வோமா? நம்ம அறுவடை செய்வோம்னு சொல்லி வேதம் என்ன செய்கிறது சொல்ல பாருங்களேன். அந்த வசனத்தை பாருங்களேன். ஆமென். நன்மை செய்கிறதுல என்ன பண்ணக்கூடாதான்? நம்ம சோர்ந்து போகாம இருந்தோம்னா ஏற்ற காலத்தில் நம்ம அறுப்போம். வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல நம்ம அறுவடை செய்வோம். அல்லேலூயா. அப்ப யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவனுக்கு குறித்த காலத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. ஆனா அந்த காலம் வரைக்கும் யோசேப்பு எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அவர் நன்மை செய்கிறார். எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு செய்கிற உதவி நாளைக்கு உங்களிடத்திற்கு பெரிய ஆசீர்வாதங்களாக திரும்புது. அல்லேலூயா. அதனால நன்மை செய்கிற நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. இன்னொரு காரியம் கூட பாருங்க. 1 பேதுரு அதனுடைய 5வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. அல்லேலூயா. 2வது, அந்த ஏற்ற காலம் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட்டுருச்சு, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருடைய கரத்துல இருக்கணுங்க. அல்லேலூயா. யோசேப்பு கர்த்தருடைய கரத்துல இருந்தாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறினாரு. ஆமென். நம்மளாவே ஒண்ணு உண்டாக்கிட கூடாது. கர்த்தருடைய கையில, கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியா என்ன செய்கிறார்? அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இது என்னுடைய ஏற்ற காலம்? ஆமென். இந்த வார்த்தையை ஆமென் உங்க மேல டிக்ளேர் பண்றேன் நானு. நீங்க இந்த வார்த்தையை எப்படிங்க? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், இது உன்னுடைய ஏற்ற காலம், இது உன் பிள்ளைகளுக்கான ஒரு ஏற்ற காலம், இது நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கான ஒரு ஏற்ற காலம், இது நீ உயர்த்தப்படுவதற்கான ஒரு ஏற்ற காலம், இது உன் குடும்பம் விடுவிக்கப்படுவதற்கான ஒரு ஏற்ற காலம். அல்லேலூயா. இது நீ சமாதானமா இருப்பதற்கான ஒரு ஏற்ற காலம். அவர் அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியும் கர்மமாய் செய்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா தெய்வ சமூகத்துல? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரிமனமா சந்தலரபா. Thank you அப்பா. என்னுடைய ஏற்ற காலத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன். எனக்காக நீர் குறித்த இந்த காலத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus.
நன்றியோடு நாங்களுமே உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி ஐயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றியோடு நாங்களுமே உயர்த்தி துதிக்கிறோம் ஏசப்பா. அதினதின் காலத்துல ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செய்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறேன் அப்பா. நன்றி அப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த வார்த்தை இருதயத்துல பதிய வைங்க. இந்த வார்த்தை இருதயத்துல வைங்க. ஆண்டவரே, என்னுடைய ஏற்ற காலத்துல இதை நீ தீவிரமாய் நடப்பிப்பீர் ஆண்டவரே. எனக்காக குறித்த இந்த காலத்துல இந்த நன்மைகளை, இந்த ஆசீர்வாதங்களை நீ தீவிரமாய் நடப்பிப்பீர் ஆண்டவரே. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, உறுதியாய் நம்புகிறேன். எத்தனை நம்பிக்கையோடு சொல்றீங்க அவரை பார்த்து. தேங்க்யூ அப்பா. எனக்காக இந்த ஏற்ற காலத்திற்காக உமக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு நீ தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், என் பிள்ளைகளுக்கு நீ தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம், என் சபைக்கு நீ தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஒரு ஏற்ற காலத்திற்காக உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். இந்நாளில் இருப்பதை விட 1000 பெருகச் செய்வி. என்னை இந்நாளில் இருப்பதை விட 1000 பெருகச் செய்வி. வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. வானத்து விண்மீன் போல உலகெங்கும் ஒளி வீசுவே. அதை உறுதியாய் நம்புகிறேன். உலகெங்கும் ஒளி வீசுவே. உறுதியாய் நம்புகிறேன். உலகெங்கும் ஒளி வீசுவேன். ஏசையா ஏசையா ஏசை. இந்த வார்த்தை இருதயில வைத்து பாடுங்க. என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னீங்களே. நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் நிறைவேற்றுவி. என்னில் நற்செயல்கள் தொடங்கினீரே, எப்படியும் செய்து முடிப்பி. அதை உறுதியாய் நம்புகிறேன். எப்படியும் செய்து முடிப்பே. அதை உறுதியாய் நம்புகிறேன். என் வாழ்வில் செய்து முடிப்பீர். ஏசையா ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா, என் தெய்வம் நீதானையா. ஏசையா ஏசையா ஏசையா, என் தெய்வம்
ஏசையா என் தெய்வம் நீதானையா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, நீர் எனக்காக அந்த குறித்த நாளும் அந்த நேரமும் இன்றைக்கு தொடங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய ஏற்ற காலத்துல என்னை நீங்க கொண்டு வந்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய ஏற்ற காலத்துல ஆண்டவரே, எனக்கு குறித்த காலத்திற்குள்ள கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்காக நம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் எனக்காக வைத்த இந்த ஏற்ற காலத்துல எனக்கான ஆசீர்வாதங்கள், எனக்கான நன்மைகள், எங்களுக்கான உயர்வுகள், எங்க குடும்பத்திற்கான தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க தீவிரமாய் 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 நடத்த போறதற்காக 1000 கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா, ஸ்தோத்திரங்கள் அப்பா. தீவிரமான ஆசீர்வாதம், தீவிரமான உயர்வுகள், சடன் பிளெஸிங்ஸ் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில உண்டாவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குறித்த காலத்துல எங்களுக்காக நீர் என்னெல்லாம் சொன்னீங்களோ, எங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள்லாம் குறித்தீங்களோ, அதெல்லாம் நீங்க தீவிரமாய் நிறைவேற்ற போறீங்கப்பா. அந்த குறித்த காலத்திற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் மேல் அது வெளிப்படுவதாக, அந்த காலம் திறக்கப்பட்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க சபையின் மேல, எங்க ஊழியத்தின் மேல ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய மேலையும் ஆண்டவரே இந்த குறித்த காலத்திற்கான இந்த தீவிரமான ஆசீர்வாதங்கள் திறக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.